ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோடைய பஞ்ச் தான். இது வந்து டாட்டாவோடைய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். அவங்க எஸ்யூவி லைனப்போடைய ஒரு ஸ்டார்டிங் கார் தான் இது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து இப்போது சேஃபஸ்ட்டு கார் அப்படின்னும் வந்து குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டடாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் மேனுவல் வேரியண்ட் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. டயரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 195/60/16. இந்த வண்டியோடைய டோட்டல் லென்த் எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு சைடில் வந்து காட்டுறேன். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வண்டியோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து ஒரு மாதிரி ரியர் டோரே வந்து உங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்குங்க. அந்த டோர் ஹேண்டிலே உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. அவ்வளோ அழகாக அந்த சி பில்லரோட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டாப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஃபுல்லி லோடடாக வந்துடும். லைக் ரிவர்ஸ் சென்சார்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க வண்டியிலேயே. பின்னாடி டாட்டா பேட்ஜுக்கு கீழே வந்து ஒரு கேமராவும் ரிவர்சிங் கேமரா கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே வந்து பஞ்ச் அப்படின்னு அழகாக வந்து உங்களுக்கு லோகோவும் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ப்ரைஸ் 5.49 லேக்ஸ்லேருந்து 9.39 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்ஷோரூம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டாட்டாவோட ட்ரெடிஷ்னலான ஒரு டிஆர்எல் வந்துடும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்கும். ஒரு நார்மல் ஹாலோஜன் பல்பும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்ஸ் வந்து ஒரு ஹாலோஜன் யூனிட் கார்னரிங் ஃபங்க்ஷனோட இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டாட்டா பேட்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த 3 ஸ்டார் கிரில் கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஹாரன் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பரில் வந்து நிறைய இடத்துல அந்த 3 ஸ்டார் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காருக்கு வெளியிலையும் உள்ளேயும் நீங்கள் நிறையா பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்மில் வந்து இட்ஸ் அ ஃபுல் பிளாக் அண்ட் அவுட் ஓஆர்விஎம் வித் சைடு இண்டிகேட்டர்ஸ். ஒரு புல் டைப் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட்டில் வரா மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹிடனாக இருக்கும் டோர் ஹேண்டிலு. இப்போ நம்ம வண்டியோடைய டிரைவர் சைட் டோர் போய் பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ ஸ்லாட்டும் ஒரு கீலெஸ் என்ட்ரி அந்த ஒரு புஷ் பட்டன் எலிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வண்டிக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து ஸ்மார்ட் கீ தான். ஸோ நீங்கள் கையில் வந்து உங்களுக்கு கீ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வண்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து இந்த காரில் வந்து அவங்க மெயினாக ஒரு ஹைலைட் என்ன சொன்னாங்க அப்படின்னா 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீச்சரையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ டிரைவர் டோரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ், அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்கான ஸ்விட்ச் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சாட்டின் ஃபினிஷில் இருக்கிற ஒரு இன்டீரியர் டோர் லாக் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வண்டியோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டோர்லேயுமே நீங்கள் வந்து பாட்டில்ஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். பஞ்சில் மொத்தம் 7 கலர் ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி என்கிட்ட இருந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாமிக் ஆரஞ்ச் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் வந்து 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வண்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான் இருக்குது உள்ளே. இந்த ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரிலேயும் உங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்டார் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டாவோடைய டோர் எல்லாமே வந்து ஒரு ஹெஃப்ட் இருக்கும் எப்பவுமே க்ளோஸ் பண்ணுறப்போ. அந்த சவுண்டு கேட்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேட்கலாம். இன்னொரு தடவை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன், கேளுங்க. நல்ல ஒரு தட் ஃபீல் உங்களுக்கு கேட்குது. அதே போல் இப்போ அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸை வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிரைவர் உடைய வியூ. ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ், ப்ளூடூத் எல்லாமே உங்களுக்கு டெலிஃபோன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட்டில் வந்துடும். ரைட்டில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அதுக்கு ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட்டில் வந்துடும். ஹாரனுக்கான பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு இங்கே 2 ஏர்பேக், டிரைவர் சைடு ஏர்பேக்கும் வந்துடும், பேசஞ்சர் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஏர்பேக் வந்துடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்மாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் கிடையாது.
உள்ளே வந்து உங்களுக்கு ஹார்மனோடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை கீழே வந்து 2 ஏசி வென்ட்ஸ், நடுவில் ஒரு ஹசார்ட் பட்டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் எலிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த ட்ரை ஸ்டார் பேட்டர்ன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டியில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ஸ்டார் பேட்டர்ன் இருக்கும். ஃப்ரண்ட் சீட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேக் சீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங் லைட் இருக்குது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பன் ஆகலை, ஒர்க் ஆகலை. பேசஞ்சர் சைட் சன்வைசரில் வந்து ஒரு மிரர் உங்களுக்கு வந்துடும். வேறஸ் டிரைவர் சைடில் வந்து உங்களுக்கு மிரர் எதுவுமே கிடையாது, ஒரு நார்மல் டிக்கெட் ஹோல்டர் தான். ஸோ மீட்டர் கான்சோல் பார்த்தீங்கன்னா இது நிறையா ஜென்ரேஷன் டாட்டாவில் இருக்கிற அதே மாதிரி ஒரு பார்ட் டிஜிட்டல் பார்ட் அனலாக் கிளஸ்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது ஸ்டியரிங் வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ரீச் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக், ரைட்டில் வந்து உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்ஸ்க்கான ஸ்டாக். அதே போல் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இருக்குது. ஈகோ மோட், டிரைவ் மோட்ஸும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு என்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம சென்டர் கான்சோலுக்கு வருவோம். சென்டர் கான்சோலில் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்மன் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7 inch டச் பேனல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி. கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குங்க. ரொம்ப ஒரு எல்லா இடத்துலையும் வந்து பட்டன்ஸாவோ நிறையா ஸ்விட்சஸாவோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்துடுது. இது வந்து ஐ திங்க் இது ஒயர்லெஸ் சார்ஜராக, எனக்கு இது சரியாக தெரியலை. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்கான அவுட்புட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதில் வந்து மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுங்க. த்ரோஸும் வந்து ரொம்ப ஷார்ட் த்ரோஸாக தான் இருக்குது, ரொம்ப லாங் த்ரோஸ்னும் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஆட்டம். இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு 12 வோல்ட் சாக்கெட், ஒரு நல்ல பெரிய ஒரு ஹேண்ட் பிரேக் லீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து எல்லா டோர்லேயுமே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸும் நல்ல பெருசாகவே இருக்குது. ரைட், இப்போ வாங்க நம்ம க்ளவ் பாக்ஸை பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸ் வந்து நீங்கள் திறக்கும்போது ஒரு ஸ்லோவாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டோடு இருக்குது. இதுதான் வந்து கூலிங் ஃபங்க்ஷன். க்ளவ் பாக்ஸும் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்காது. இங்கே ஒரு சின்ன பென் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம பேக் சீட்டில் போயிட்டு பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பேக் சீட்குள்ளே இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து என்னோடய ஹைட் வந்து 5'6". ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக பேக்கில் நான் தள்ளியிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து நீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. அதே போல் சீட்டுக்கு கீழேயும் நீங்கள் வந்து காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கிற அடல்ட்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் இருக்கும் அது. டோர் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பவர் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்டோரேஜ். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் பெரிய பாட்டில்ஸ் நீங்கள் வைக்கலாம்.
அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு இருக்குது. சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு பேக் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இங்கே உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸ் தான். இந்த சைடும் உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் தான், இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூ கெட் அன் ஆம்ரெஸ்ட். ஆமாங்க, ஆம்ரெஸ்ட் வந்து இந்த வண்டியில் இருக்குது. பட் ஆம்ரெஸ்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ஸ்டோரேஜும் கிடையாது. பட் தெர் இஸ் அன் ஆம்ரெஸ்ட்டும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த கார் வந்து டாப் எண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து 8 ஸ்பீக்கர் இருக்குதுங்க. மற்ற வண்டியிலலாம் நம்ம 6 ஸ்பீக்கர் தான் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு டோர்லேயும் ஒரு ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் வந்து இந்த வண்டியில் நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிச்சயம்தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேக் சீட்லேருந்து ஃப்ரண்ட் டேஷோடைய வியூ தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன், அதே போல் ரொம்ப எலிகண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ரியர் கிராப் ஹேண்டில்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு கோட் ஹேங்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு பூட் ஸ்பேஸை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூவல் லிட்கான ஸ்விட்ச் மட்டும்தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம டிக்கி வந்து இது ஸ்மார்ட் கீ அப்படிங்கிறதால உங்களுக்கு டிக்கி நீங்கள் கையில் உங்களுக்கு கீ இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஆக்சஸ் பட்டன் இருக்கும். இதுதான் அந்த பட்டன். ப்ளஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்ஸ்க்காக. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஆட்டோ ரிட்ராக்டபிள் ஷெல்ஃப் தான். பட் அவங்க கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பூட்டை பார்த்தீங்கனாலே தெரியுங்க, இது வந்து நல்ல வெல் ஸ்பேஸ்ட் பூட்டாக இருக்குது. அதே போல் டெப்த்தும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து இதுக்கு பூட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. பூட்டோடைய கெப்பாசிட்டி வந்து 366 லிட்டர்ஸ் இந்த வண்டிக்கு. ஸோ பூட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை அந்த ஸ்பேர் வீல் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக வந்து சஸ்பென்ஷன் இன்க்ளூட் ஆகுது. பட் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காதுன்னு தான் தோணுது. இங்கே அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க 1 kgக்கு. 2 பக்கமும் அந்த மாதிரி ஹூக் இருக்கும். இதில் எனக்கு நான் பார்த்த உடனே எனக்கு என்ன வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தோணுச்சுன்னா, லோடிங் லிப் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து லக்கேஜை வந்து தூக்கி நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெப்த்தை மட்டும் பாருங்கள், டெப்த்தே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய லோடிங் லிப்பாக இருக்குது. பட் மற்றபடி பூட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பூட்டாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்ஜின் பேவை பார்க்கலாம். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜின் பேக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த காரோடைய கீஸை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் இந்த காரோடைய கீஸு. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கீ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாக், ஒரு அன்லாக், இது வந்து காரை வந்து ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பட்டன். ஸோ ஒரு பார்க்கிங் லாட்டில் நீங்கள் வந்து நிறுத்தியிருந்தீங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும், வண்டி வந்து உங்களுக்கு லைட்ஸ்லாம் எரியும். அதே மாதிரி இது வந்து ஒரு பூட் ரிலீஸ் கீ. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம போயிட்டு வண்டியோடைய என்ஜின் பேயை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 84.4 bhpயும், டார்க் வந்து 113 Nm டார்க்கும் கொடுத்துருக்கு. டிரான்ஸ்மிஷன் வந்து சொல்லியிருந்தேன் 2 இருக்கும், மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு நல்ல நாய்ஸ் இன்சுலேஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 187 mm. ஸோ உங்களுடைய கருத்து டாடா பஞ்சை பற்றி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல எக்ஸைட்டடான ஒரு வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.